கெஞ்சியோட கதையை எனக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சோனோ கானா கிட்ட கேட்பான். இப்போ இவங்க 3 பேரும் கதையை சொல்லுவாங்க. அதாவது ஒச்சோ, காட் அண்ட் கானா 3 பேரும் 2000 அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கதையை சொல்லுவாங்க. ஃபைனலா நம்ம பார்த்த வரைக்கும் கெஞ்சியோட டீம் அந்த ரோபோவை ஸ்டாப் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. கெஞ்சியோட டீம்ல போ கெஞ்சி, ஒச்சோ, மருவோ, யூகிஜி, யோஷி, மோன்சான் அண்ட் ஃபுகபே இந்த 7 பேர் தான் இருப்பாங்க. அவங்க அந்த ரோபோட் வைரஸ் ஸ்ப்ரே பண்றத பார்ப்பாங்க. கெஞ்சியோட என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி ரோபோவை ரிமோட் மூலமா தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி கண்ட்ரோல் பண்றதா இருந்தா ஒரு பெரிய பில்டிங்கோட டாப்ல இருந்தா கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி அந்த ஏரியால இருக்கிற பெரிய பெரிய பில்டிங் மேல போய் தேட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அண்ட் ஒச்சோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த ரோபோக்கான கண்ட்ரோல் ஃப்ரெண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் பில்டிங்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒச்சோ ஃப்ரெண்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பில்டிங் நோக்கி போயிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் வேற வேற டைரக்ஷன்ல போவாங்க. மத்தவங்கள பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, யாரோ ஃபாலோ பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஃபுகபே, மருவோ அண்ட் யோஷி 3 பேரும் கெஞ்சியை ஃபாலோ பண்ணுவாங்க. மான்சான் அண்ட் யூகிஜி 2 பேரும் ஒச்சோவை கார்ல ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒச்சோ ஒரு பைக் எடுத்துட்டு அந்த பில்டிங் நோக்கி போயிட்டு இருப்பான், அதாவது ஃப்ரெண்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நோக்கி. அப்புறம் கார்ல போயிட்டு இருக்கும்போது மோன்சான் அண்ட் யூகிஜி 2 பேரும் பேசுவாங்க. அவங்க 2 பேரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்னும் அவங்க 2 பேரும் முட்டாளா தான் இருக்காங்க, ஒருத்தங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க, சின்ன வயசுல இருந்த மாதிரி இன்னும் இருக்காங்க, நம்ம யாரை ஃபாலோ பண்றதுன்னு தெரியாம நம்ம குழப்பத்துல இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் மான்சான் யூகிஜி கிட்ட என்ன சொல்லுவோம் அப்படின்னா, யூகிஜி சின்ன வயசுல உன் மேல எங்க எல்லாருக்குமே கிரஷ் இருந்துச்சு, ஆனா உனக்கு கெஞ்சி மட்டும் தான் பிடிக்கும் எங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி மான்சான் சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே யூகிஜி என்ன சொல்லுவானா, நீ எதுக்கு ஜெர்மனில இருந்து உன்னோட வேலையை விட்டுட்டு கெஞ்சிக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதுக்கு மான்சான் என்ன சொல்லுவானா, எனக்கு ஒரு வியாதி இருக்கு, யாராலையும் எனக்கு கியூர் பண்ண முடியாது, நான் இன்னும் கொஞ்சம் வருஷத்துல இறந்துருவேன், அதனால தான் என்னோட உயிர் போறதுக்குள்ள இந்த உலகத்தை காப்பாத்தலாம்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோட யூகிஜி செம ஷாக் ஆயிடுவா. அவ என்ன சொல்லுவா அப்படின்னா, நீ அதுக்காக தான் இங்க வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பா. அப்பதான் மான்சான் சிரிச்சுக்கிட்டு என்ன சொல்லுவானா, இல்ல நான் கெஞ்சிக்காக தான் இங்க வந்தேன், ஏன்னா என்னோட வாழ்க்கையில இந்த கடைசி காலத்துல உங்க எல்லாரும் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், என் வாழ்க்கையில எனக்கு பிடிச்ச தரணும், நம்ம எல்லாரும் சின்ன வயசுல ஒன்னா சுத்துனது, அதனால தான் நான் சாக போற இந்த டைம்லயும் உங்க எல்லாரும் கூட கடைசி என்னோட வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி மான்சான் சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் யூகிஜிக்கு புரிய வரும், மான்சானுக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கு, அவன் இறந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. இதே நேரத்துல அவங்க எல்லாரும் ஃப்ரெண்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்துடுறாங்க. ஒச்சோ யூகிஜி கிட்ட என்ன சொல்லுவானா, யூகிஜி நீ இந்த இடத்த விட்டு போணும் அப்படின்னு சொல்லுவான். பட் யூகிஜி என்ன சொல்லுவானா, இல்ல நானும் உங்களோட டீம் தான், இந்த உலகத்தை காப்பாத்துவேன், நானும் உங்க கூட சேர்ந்து சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அந்த பில்டிங் குள்ள போவாங்க. அதாவது ஃப்ரெண்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்குள்ள போவாங்க. அங்க போய் பார்த்தா அந்த பில்டிங் எம்டியா இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க. இவங்க எல்லாம் டாப் ஃப்ளோருக்கு போவாங்க. அந்த இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் டிவியை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த டிவில இந்த ஜெயண்ட் ரோபோ இருக்கும் இல்லையா, அது வைரஸ் ஸ்ப்ரெட் பண்றது அண்ட் அது மட்டும் இல்லாம அது மூலமா மக்கள் சாவறது எல்லாத்தையுமே அந்த டிவில இவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா, மக்கள் இத்தனை பேர் செத்துருக்காங்க, அடுத்து யார் சாவறானோ அவங்களோட சாவை நம்ம ரேட் பண்ணலாம், அவன் எப்படி செத்துருக்கானோ அது மூலமா நம்ம அவனுக்கு ஸ்கோர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸோட மெம்பர்ஸ். சோ இவங்க இந்த அட்டாக்கை பார்த்து ரசிக்கிட்டு இருப்பாங்க. ஒச்சோ கோவப்பட்டு அவனோட கன் எடுத்து எல்லாரையும் மிரட்டுவான். என்ன சொல்லுவான் அப்படின்னா, இந்த ரோபோவை இப்பயே ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவான். அப்பதான் அந்த இடத்துல உட்கார்ந்து ஒருத்தன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நாங்க இதை கண்ட்ரோல் பண்ணல, இதை கண்ட்ரோல் பண்றது ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஸ்கிரீனை காமிப்பான். அந்த ஸ்கிரீன்ல ஃப்ரெண்ட் ஒரு பில்டிங்கோட டாப்ல நின்னு ஒரு கண்ட்ரோலர் மூலமா ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதை பார்த்தா ஒச்சோ என்ன பண்ணுவானா, கெஞ்சி கால் பண்ணி சொல்லிடுவான், நீ இருக்கிற பில்டிங்க்கு பக்கத்து பில்டிங்ல இருந்தா அந்த ரோபோவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவான். உடனே கெஞ்சி என்ன பண்ணுவானா, அந்த பில்டிங் ஓடி போயிட்டு இருப்பான். கெஞ்சி கூட சேர்ந்து ஃபுகபேவும் போவான். அவங்க 2 பேரும் அங்க போய் பார்த்தா அந்த இடத்துல ஃப்ரெண்ட் நின்னு அந்த ரோபோவை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பான் ஒரு கண்ட்ரோலர் மூலமா. ஃபுகபே கிட்ட கன் இருக்கும். அவன் கன் எடுத்து ஃப்ரெண்ட சுட பாப்பான். அப்ப கெஞ்சி ஸ்டாப் பண்ணிட்டு என்ன சொல்லுவானா, ஃப்ரெண்ட் தான் காணா ஒரு அப்பா, அவனை கொன்னுடாத அப்படின்னு சொல்லுவான். இது கேட்டோன்னு ஃபுகபே செம்ம ஷாக் ஆயிடுவான். ஃபுகபே என்ன சொல்லுவானா, சடோக்கியோ இது நீ தானே, உன்னால தான் என்னோட பொண்டாட்டி என்ன விட்டு போயிட்டா, என்னோட குழந்தைங்கள இப்ப அனாதை ஆயிட்டாங்க, நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ண, நீ என்னோட ஃப்ரெண்ட் தானே, ஸ்கூல்ல எல்லாரும் உன்னை புள்ளி பண்ணப்போ நான் தான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன், நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பான். பட் ஃப்ரெண்ட் அமைதியாவே நிப்பான். இதை பார்த்து இவங்க 2 பேரும் செம்ம காண்டாயிடுவாங்க. உடனே ஃபுகபே என்ன சொல்லுவானா, எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு, நீ என்ன பழி வாங்குறதுக்கான காரணம் ஒரு தடவை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்னு புள்ளி பண்ணப்போ நீ என்னோட ஃப்ரெண்ட் இல்லன்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன், அந்த கோவத்துல தான் நீ என்ன பழி வாங்கின கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். பட் ஃப்ரெண்ட் அதுக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டான். உடனே ஃபுகபே என்ன சொல்லுவானா, நான் அப்படி சொன்னதுக்கான காரணம் மத்தவங்க என்ன புள்ளி பண்ணாம இருக்கிறதுக்கு, நான் உன்னை சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னா எல்லாரும் என்ன புள்ளி பண்ணுவாங்கன்னு நினைச்சேன், அதுக்கு பயந்து தான் நீ என்னோட ஃப்ரெண்ட் இல்லன்னு நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டேன், நான் பண்ணது பெரிய தப்பு தான், ஆனா அதுக்காக நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைச்சு பார்க்கல, நீ என்னோட வாழ்க்கையும் கெஞ்சியோட வாழ்க்கையும் அழிச்சிட்ட, டாங்கிய கொன்னுட்ட, எக்கச்சக்கமான மக்களை நீ கொன்னு இருக்க, நீ அவங்க எல்லாம் கொன்னதுக்கு பதிலா என்ன கொன்னு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுகபே கத்திக்கிட்டு இருப்பான். சடோக்கியோ சைலண்டாவே இருப்பான். உடனே ஃபுகபே என்ன பண்ணுவானா, சடோக்கியோ கிட்ட போயிட்டு அந்த கண்ட்ரோலரை எடுக்க ட்ரை பண்ணுவான். கெஞ்சி அவனை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவான். அப்பதான் ஃபுகபே என்ன சொல்லுவானா, கெஞ்சி நீ மறந்துட்டியா, டாங்கி நம்ம கிட்ட கடைசியா சொன்னது ஞாபகம் இருக்கா, நம்ம அந்த பாக்ஸ் திறக்கும் போது அது இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக தான் இருக்கணும், இதுதான் அதுக்கான நேரம், நம்ம இந்த உலகத்தை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுகபே ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு அந்த கண்ட்ரோலரை எடுக்க ட்ரை பண்ணுவான். அப்படியே அவன் அந்த ரிமோட் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஃபுகபே என்ன பண்ணுவானா, ஃப்ரெண்டோட மாஸ்க் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுவான். பட் அவங்க 2 பேரோட கால் தவறி அவங்க அந்த பில்டிங்ல இருந்து கீழே விழுந்துறாங்க. இதை பார்த்தோன்னா கெஞ்சி செம ஷாக் ஆயிடுவான். ஏன்னா அவங்க இப்ப 13வது ஃப்ளோர்ல இருப்பாங்க. இதுல இருந்து கீழே விழுந்ததால கண்டிப்பா ஃபுகபே இறந்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி பயங்கர வருத்தப்படுவான். கெஞ்சி இதை அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றான், அவங்க 2 பேரும் மேல இருந்து கீழே விழுந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். இது கேட்டோன்னு எல்லாரும் பயங்கரமா வருத்தப்படுவாங்க. இப்போ இந்த ரிமோட் கண்ட்ரோல் கீழே விழுந்திருக்கும் இல்லையா, பட் இன்னமும் அந்த ரோபோ நடந்துகிட்டே இருக்கும். இதை பார்த்து எல்லாரும் செம ஷாக் ஆயிடுவாங்க. உடனே ஒச்சோ அந்த குரூப் மெம்பர்ஸ் கிட்ட என்ன சொல்லுவான் அப்படின்னா, ஃப்ரெண்ட் இறந்துட்டான், இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அவங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ மறந்துட்டியா, ஃப்ரெண்டால மிதக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னு ஒச்சோ சமகான ஆயிடுவான். அவனோட கன் எடுத்து கண்டமேனிக்கு அங்க சுட்டுக்கிட்டு இருப்பான். உடனே கெஞ்சி என்ன சொல்லுவான் அப்படின்னா, நம்ம அந்த ரோபோவை தடுக்கணும், அந்த ரோபோ இன்னும் ஸ்டாப் ஆகிற மாதிரி தெரியல, பிளான் பண்ண மாதிரியே டைனமைட் யூஸ் பண்ணி அந்த ரோபோவை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே ஒச்சோட டீம் என்ன சொல்லுவாங்கன்னா, அது ரொம்ப ஆபத்தான விஷயம், அந்த டைனமைட் வெடிக்கிறதுக்குள்ள அந்த ரேஞ்சில இருந்து நம்மளால எஸ்கேப்
பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாம அந்த ரோபோ கிட்ட இருந்து எக்கச்சக்கமான வைரஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு, நம்ம அது கிட்ட போனோம்னா இறந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. பட் கெஞ்சி அதை கேட்கவே மாட்டான். கெஞ்சி என்ன பண்ணுவானா, நான் அதை செய்ய போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இதே நேரத்துல ஜப்பான் கவர்மெண்ட்டுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. உடனே ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் மிலிட்டரிக்கு என்ன ஆர்டர் போடுவார் அப்படின்னா, அந்த ஜெயண்ட் ரோபோவை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுவாரு. ஒரு ஹெலிகாப்டர் போயிட்டு அந்த ஜெயண்ட் ரோபோவை அனலைஸ் பண்ணும். அப்பதான் அந்த ஜெயண்ட் ரோபோ மேல ஒரு நியூக்ளியர் சிம்பிள் இருக்கிறத கவர்மெண்ட் பாப்பாங்க. அதை பார்த்தோன்னா எல்லாருமே செம ஷாக் ஆயிடுவாங்க. அவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, இந்த ஜெயண்ட் ரோபோ நியூக்ளியர் எனர்ஜி மூலமா ரன் ஆயிட்டு இருக்கு, இதை நம்ம அழிச்சோம் அப்படின்னா மறுபடியும் ஜப்பானுக்கு அது ஒரு பெரிய ஆபத்து ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்டே குழப்பத்துல இருக்கும், நம்ம இந்த ரோபோ எப்படி ஸ்டாப் பண்றது அப்படின்னு சொல்லி. அப்பதான் பிரைம் மினிஸ்டர்லாம் ஒரு மீட்டிங்ல இருப்பார் இல்லையா, அந்த இடத்துக்கு மேன்ஜோ வருவான். அவன் வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் கிட்ட எங்களால உங்களுக்கு உதவ முடியும் அப்படின்னு சொல்லுவான். இதே நேரத்துல மருவ என்ன பண்ணுவானா, டைனமைட் இருக்கிற ட்ரக்கை கெஞ்சி கிட்ட கொண்டு வந்துருவான். அண்ட் அந்த ட்ரக்ல கெஞ்சி ஏறி அவங்க ரெண்டு பேரும் அந்த ரோபோ கிட்ட போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபூகபேயோட அந்த மியூசிக் கேசட் இருக்கும் இல்லையா, அதை ப்ளே பண்ணுவாங்க. அந்த கேசட்ல 20th Century Boys அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கும். கெஞ்சி அண்ட் மருவோ இதை லிசன் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பாட்டு நம்ம ஸ்கூல்ல லஞ்ச் டைம்ல கேட்ட பாட்டு மாதிரியே இருக்கே, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. பட் கெஞ்சி என்ன சொல்லுவான் அப்படின்னா, ஃபூகபே இப்ப நம்ம கூட இல்ல, ஃபூகபே இறந்துட்டான், ஃபூகபேயோட குழந்தைகளை நினைச்சுதான் எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு நினைச்சு கெஞ்சி ஃபூகபே பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா ஒரு தடவை கெஞ்சி ஃபூகபேயோட வீட்டுக்கு போகும்போது அவனோட பசங்களுக்கு கெஞ்சி சமைச்சு கொடுத்துருப்பான் இல்லையா, அந்த சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் மறுபடியும் ஃபூகபே கிட்ட கேட்டிருப்பாங்க. அதனால ஃபூகபே வந்து கெஞ்சி கிட்ட என்ன கேட்பானா, அந்த சாப்பாடு நீ எப்படி சமைச்ச அப்படின்னு சொல்லி கேட்பான். அது கெஞ்சி என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, நீ சமைக்கும் போதே அந்த சாப்பாடு கிட்ட நீ நல்லா இருக்கும்னு கத்திக்கிட்டே சமைக்கணும், அப்புறம் அந்த சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோன்னு ஃபூகபே சிரிச்சிட்டு என்ன சொல்லுவானா, நீ கண்டிப்பா எங்களோட வீட்டுக்கு இன்னொரு நாள் வரணும், என்னோட பசங்களுக்கு நீ சமைச்சு போடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான். அது கெஞ்சி அக்செப்ட் பண்ணிப்பான். கெஞ்சி இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ரொம்ப வருத்தப்படுவான். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மளால இறந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி மருவோ கிட்ட என்ன சொல்லுவான் அப்படின்னா, மருவோ இந்த இடத்துல நீ என்ன விட்டுட்டு கிளம்பிடு, நான் மத்ததெல்லாம் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். பட் மருவோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, இல்ல கெஞ்சி நானும் உன் கூட வரேன், என்னதான் நான் பயந்தாங்கொல்லியா இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் இதை சேர்ந்தே சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். உடனே கெஞ்சி என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ ஒரு கோலை கிடையாது, போலீஸ் நம்மளோட ஹைட் அவுட் கண்டுபிடிச்சப்போ நீ தான் எல்லா டைனமைட்டையும் பாதுகாத்து கொண்டு வந்த, நீ ரொம்ப தைரியமானவன் மருவோ அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி சொல்லிக்கிட்டு இருப்பான். அண்ட் அவங்களாம் அந்த ரோபோ கிட்ட வந்துடுறாங்க. அண்ட் அவங்களாம் அந்த ரோபோ கிட்ட வந்தோடனே ஒச்சோ என்ன பண்ணுவானா, அந்த ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்திருப்பான் இல்லையா, அவன் பைக் எடுத்துட்டு கெஞ்சியோட டீம் கிட்ட வந்துருவான். இதே நேரத்துல யூகிச்சி அண்ட் மான்சான் ரெண்டு பேரும் கார்ல ஒச்சோ ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பாங்க. அப்புறம் கெஞ்சி மான்சான் கிட்ட என்ன சொல்லுவான் அப்படின்னா, மான்சான் எங்க கிட்ட வெறும் 3 பயோ ஹசார்ட் சூட் தான் இருக்கு, இது மூலமா எங்களால அந்த வைரஸ் கிட்ட தப்பிக்க முடியும், நானும் ஒச்சோ மருவோ 3 பேருமே அந்த ரோபோ தடுக்க போறோம், நீங்க 2 பேரும் வராதீங்க, உனக்கு நாங்க சொன்னது ஞாபகம் இருக்கு இல்லையா, நம்ம யூகிச்சியை காப்பாத்தணும், அவ உயிரோட இருக்கணும், அந்த பொறுப்பை நான் உன்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி சொல்லுவான். மான்சானுக்கு உடனே புரிஞ்சிடும். மான்சான் என்ன பண்ணுவானா, காரை ஸ்டாப் பண்ணிட்டு காரை திருப்பிடுவான். இதை பார்த்தோம் யூகிச்சி பயங்கரமா பயந்துருவா. யூகிச்சி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, யா நம்ம திருப்புறோம், நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்ம போனோம் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பா. அப்புறம் மான்சான் என்ன சொல்லுவானா, யூகிச்சி உனக்கு வேற ஒரு வேலை இருக்கு, நீ அதை பண்ணி ஆகணும், இந்த இடத்துல நீ இருக்க கூடாது, உன்னை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காரை திருப்பி ஓட்டிட்டு போயிடுவான். இதை பார்த்தோம் யூகிச்சி பயங்கரமா அழுவா. அவன் என்ன சொல்லுவா அப்படின்னா, நம்ம அவங்க கிட்ட போலாம், அவங்க 3 பேரால அதை தனியா சமாளிக்க முடியாது, நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி யூகிச்சி அழுதுகிட்டு இருப்பா. பட் மருவோ காரை திருப்பிய மாட்டான், அவன் அந்த இடத்த விட்டு ரொம்ப தூரம் வந்திருப்பான். அப்புறம் யூகிச்சி கெஞ்சோட டீம் கிட்ட வாக்கி டாக்கில என்ன சொல்லுவானா, நீங்க 3 பேர் மட்டும் உயிரோட வரல அப்படின்னா நான் அவங்களை கொன்னுடுவேன் அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பா. இப்போ இந்த ரோபோவை டைனமைட் மூலமா அழிக்க போறது 3 பேர் தான், மருவோ ஒச்சோ அண்ட் கெஞ்சி இவங்க 3 பேர் தான் போவாங்க. இதே நேரத்துல யோசி இருப்பான், அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னா, ரோபோ இந்த சைடு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் மேல நின்னு உங்களுக்கு கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அண்ட் மருவோ அண்ட் யூகிச்சி 2 பேரும் அந்த ரோபோ விட்டு ரொம்ப தள்ளி வந்துருவாங்க. ஏன்னா இவங்க யூகிச்சியை காப்பாத்தணும், ஏன்னா யூகிச்சி மூலமா தான் கானாவை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி இதுக்கு முன்னாடியே பிளான் போட்டு வச்சிருப்பான். ஏன்னா கெஞ்சியோட பிளான் என்னன்னா, அப்படி இந்த சண்டையில இவங்க எல்லாரும் இறந்துட்டா கூட யூகிச்சியை இவங்க காப்பாத்தணும், ஏன்னா யூகிச்சி மூலமா தான் கானாவை வளர்க்க முடியும், அது மூலமா தான் ஃபியூச்சர்ல ஃப்ரெண்டை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால தான் கெஞ்சி அந்த பிளானை யூகிச்சிக்கு தெரியாம இவங்க எல்லாருக்கும் சொல்லிருப்பான். அதனால தான் எல்லாரும் கடைசி வரைக்கும் யூகிச்சியை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அதே மாதிரியே மான்சான் யூகிச்சியை அந்த சண்டையை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி கூட்டு போயிருப்பான். இப்போ கெஞ்சியோட டீம் அந்த பயோஹசார்ட் சூட்டை போட்டுக்கிட்டு அந்த வேன் ஃபுல்லா டைனமைட் எடுத்துக்கிட்டு அந்த ரோபோ கிட்ட போயிடுவாங்க. அண்ட் அவங்க ரோபோ கிட்ட போயிட்டு அந்த ரோபோ பார்ப்பாங்க, பார்த்து செம ஷாக் ஆயிடுவாங்க. ஏன்னா அந்த ரோபோ ஒரு சீப்பான மெக்கானிசம்ல பில்ட் ஆயிருக்கும். இதை பார்த்தோன்னா கெஞ்சி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கண்டிப்பா இது 1 மில்லியன் டன்னா இருக்க வாய்ப்பே இல்லை, நம்ம சின்ன வயசுல பிளான் போட்ட மாதிரி இந்த ரோபோ கிடையாது, இது ஒரு சிம்பிள் கிளாக் ஒர்க் மெக்கானிசம்ல தான் இயங்குது, இந்த அளவுக்கு ஒரு சீப்பான வீக்கான ரோபோ ரெடி பண்ணி எப்படி உலகத்தையே ஃப்ரெண்ட் பயமுறுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சியோட டீம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த ரோபோ இருக்கும் இல்லையா, அது ஒரு கேட்டர்பில்லர் த்ரெட் மூலமா மூவ் ஆயிட்டு இருக்கும், எப்படி டேங்கர்லாம் மூவ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் மூவ் பண்ணுவாங்க அந்த ரோபோவை. அண்ட் அந்த ரோபோ அவ்வளவு வெயிட்டா கூட இருக்காது, அதுல யூஸ் பண்ணி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ரொம்ப சீப்பான ஆப்ஜெக்ட்ஸா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ரோபோவே இந்த மூவ்மெண்ட்ல நொறுங்கி கீழே விழுந்துற மாதிரி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த ரோபோவோட 2 பெரிய கால் வந்து நடக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுவும் ஒரு ஃபேக்கான மெக்கானிசம் தான், அந்த கால் ஜஸ்ட் மேல போயிட்டு கீழே வர மாதிரியான ஒரு மெக்கானிசம் இருக்கும். அண்ட் அந்த ரோபோவை தள்ளுறது இந்த கேட்டர்பில்லர் த்ரெட் தான். இதை பார்த்து இவங்க எல்லாரும் சமஷாக் ஆயிடுவாங்க. அண்ட் அந்த ரோபோக்குள்ள ஒரு பெரிய எம்டி ஸ்பேஸ் இருக்கும், அதுக்கு மேல ஒரு பெரிய பலூன் இருக்கும், அந்த பலூனை துணி போட்டு கவர் பண்ணி இந்த ரோபோவை பெருசா காமிச்சிருப்பான் ஃப்ரெண்டு. இதெல்லாம் பார்த்தோன்னா கெஞ்சோட டீம் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சீப்பான பலூனை வச்சு அதை துணி போட்டு மறைச்சு ஃப்ரெண்ட் இந்த உலகத்தை ஏமாத்திக்கிட்டு இருக்கான், நம்ம இதை ஈஸியா அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி என்ன பண்ணுவானா, அவனோட டைனமைட் எடுத்துட்டு அந்த ரோபோ மேல ஏற ட்ரை பண்ணுவான். அண்ட் அந்த ரோபோக்கு ஒரு காக்பீட் இருக்கும், எப்படி பெரிய பெரிய கிரேன் எல்லாம் ஒரு காக்பீட் இருக்கும், அதுல இருந்து அந்த கிரேனை கண்ட்ரோல் பண்ணுவாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இது. சொல்ல போனா அப்படின்னா ஒரு ஜெயண்ட் கிரேன், அந்த கிரேன் மேல ஒரு பலூனை வச்சு அந்த கிரேனை ஜைஜாண்டிக்கா இருக்க மாதிரி மாத்திருப்பாங்க. அண்ட் அந்த கிரேனோட கால்கள் எல்லாம் ஒரு கிளாக் ஒர்க் மெக்கானிசம் மூலமா இயங்கும். அண்ட் அந்த கிரேனை தள்ளுறதுக்கு ஒரு
ஒரு கேட்டர்பில்லர் த்ரெட் இருக்கும். இதுதான் இந்த கம்ப்ளீட் ரோபோ. பட் இந்த ரோபோல இருந்து அந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கும் இல்லையா, அதுதான் ஒரு பயங்கரமான விஷயம். அதனால தான் நிறைய மக்கள் இறந்துகிட்டு இருப்பாங்க. இந்த ரோபோ கிட்ட வர பயப்படுவாங்க. பட் கெஞ்சி இப்போ பயோசாட் சூட்லாம் போட்டுருப்பாங்க இல்லையா, அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ரோபோ மேல கொஞ்சம் கொஞ்சமா ஏற ட்ரை பண்ணுவாங்க. கெஞ்சி ஒச்சோ கிட்ட என்ன ஆர்டர் பண்ணுவோம் அப்படின்னா, ஒச்சோ நீ வண்டியிலே ஏறு, நானும் மருவும் போயிட்டு டைனமைட் பிளேஸ் பண்ணிட்டு வரோம், நீ வண்டியை ரெடியா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒச்சோ அந்த வேன் பக்கத்துல நின்னுகிட்டு இருப்பான். கெஞ்சி என்ன பண்ணுவானா டைனமைட் எடுத்துட்டு மேல ஏறுவான். அண்ட் மருவோ மேல ஏற ட்ரை பண்ணுவான். மருவால ஏற முடியாது. உடனே கெஞ்சி என்ன பண்ணுவானா மருவோ கிட்ட இருந்து எல்லா டைனமைட்டையும் வாங்கிட்டு மருவோ கீழே தள்ளி விட்டுருவான். மருவோ மறுபடியும் ஏற ட்ரை பண்ணுவான். பட் கெஞ்சி என்ன சொல்லுவான் அப்படின்னா, நம்மளுக்கு டைம் இல்ல மருவோ, நீ போயிட்டு வேன்ல வெயிட் பண்ணு, நான் டைனமைட் பிளேஸ் பண்ணிட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி மட்டும் அந்த ரோபோ மேல ஏறுவான். அண்ட் மருவோக்கு தெரிஞ்சிரும் கெஞ்சி அவனோட லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ண போறான், நம்ம என்னதான் கெஞ்சி விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வேன்ல ஏறி அந்த ரோபோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் கெஞ்சி அந்த காக்பிட் குள்ள போனோம்னா அது முன்னாடி மூவ் ஆயிட்டு இருக்கும். கெஞ்சி எல்லார்கிட்டயுமே கான்டாக்ட் பண்ணி என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் இதை அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டைனமைட்டை பிளேஸ் பண்ண ஆரம்பிப்பான். இதே நேரத்துல பிரைம் மினிஸ்டர் இருப்பார் இல்லையா, ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர், அந்த இடத்துல என்ன ஆகும்னா மேன்ஜம் வந்து பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, உங்களுக்கு எங்களால ஹெல்ப் பண்ண முடியும், எங்களோட ஃப்ரெண்ட் இந்த வைரஸ்க்கான வேக்சினை கண்டுபிடிச்சிட்டாரு, அது மூலமா நம்ம ஜப்பான் மக்கள் எல்லாரையுமே காப்பாத்தலாம், நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க அந்த வேக்சினை ஜப்பானுக்கு கொண்டு வந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மேன்ஜம் சொல்லுவான். இதெல்லாம் கேட்டு கவர்மெண்ட் மெம்பர்ஸே செம ஷாக் ஆயிடுவாங்க. அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா, நீங்க எப்படி இதை கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு மேன்ஜம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த வைரஸ் அட்டாக் இது முதல் தடவை கிடையாது, இதுக்கு முன்னாடி இந்த வைரஸ் அட்டாக் நடந்திருக்கு, அப்பவே ஃப்ரெண்ட் இதுக்கான வேக்சினை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிசர்ச் ஆரம்பிச்சிட்டாரு, இப்போ அவர் அதுல சக்சஸ் அடைஞ்சிட்டாரு, ஃப்ரெண்ட் கண்டுபிடிச்ச அந்த வேக்சினை நாங்க நிறைய பேர் மேல டெஸ்ட் பண்ணிட்டோம், அது பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது, அதை இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க கொண்டு வந்துடுறோம், அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட் இந்த ஜெயண்ட் ரோபோ அழிக்கிறதுக்காகவும் ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காரு, அது எங்களோட ஃப்ரெண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருக்கு, சீக்கிரமா நாங்க அது உங்களுக்கு தரோம், அது மூலமா இந்த ஜெயண்ட் ரோபோவை நீங்க அழிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மேன்ஜம் சொல்லுவான். உடனே மேன்ஜம் என்ன பண்ணுவானா, கால் பண்ணி அந்த வேக்சினையும் இந்த ரோபோ அழிக்கிறதுக்கான மிஷினையும் கொண்டு வர சொல்லுவான். அந்த போன்ல பேசினவன் ஏதோ ஒன்னு சொல்லுவான். அதை கேட்டு மேன்ஜம் செம ஷாக் ஆயிடுவான். இதெல்லாம் கேட்டோம்னா ஜப்பான் கவர்மெண்ட் மெம்பர்ஸ் எல்லாம் செம ஷாக் ஆயிடுவாங்க. அவங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் மேன்ஜம் என்ன சொல்லுவான் அப்படின்னா, வேக்சின் ஜப்பானுக்கு வந்துகிட்டு இருக்கு, பட் ஃப்ரெண்ட் அந்த மிஷினை யூஸ் பண்ணி ரோபோ கூட தனியா சண்டை போட போறாராம், அவர் கண்டுபிடிச்ச மிஷினை அவர் ஆபரேட் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டோம்னா அந்த ரூம்ல இருந்த எல்லாரும் செம ஷாக் ஆயிடுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னது ஃப்ரெண்ட் நம்ம ஜப்பானுக்காக சண்டை போட போறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் மேன்ஜம் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இதுல சண்டை போடுறது ரொம்ப ஆபத்தான விஷயம், ஏன்னா அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ரோபோக்கு அகைன்ஸ்டா ஃப்ரெண்ட் அவரோட வாழ்க்கையை பணைய வச்சு சண்டை போட போறாரு, அவர் ஜப்பான் மக்களை காப்பாத்துறதுக்காக இது பண்றேன்னு சொல்லிட்டு அந்த மிஷினை எடுத்துட்டு வராராம் அப்படின்னு சொல்லிட்டு மேன்ஜம் சொல்லுவான். இதை கேட்டோம்னா கவர்மெண்ட் மெம்பர்ஸ் எல்லாம் என்ன யோசிப்பாங்கன்னா, ஜப்பானுக்காக உயிரை கூட கொடுக்க ரெடியா இருக்காரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை பத்தி பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதே நேரத்துல கெஞ்சி என்ன பண்ணுவானா, அவன் அந்த காக்பிட்ல இருப்பான் இல்லையா, அந்த இடத்துல ஒருத்தன் உட்கார்ந்து இந்த மிஷினை ஓட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். உடனே கெஞ்சி அது யாருன்னு சொல்லி பார்ப்பான். பார்த்தா அது ஒரு பொம்மை. கெஞ்சி உடனே என்ன பண்ணுவானா, அந்த இடத்துல டைனமைட் எல்லாம் பிளேஸ் பண்ணிடுவான். பிளேஸ் பண்ணிட்டு இதோட இந்த சண்டை முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோ விட்டு இறங்க ட்ரை பண்ணுவான். அப்புறம் அந்த இடத்துல இருந்த டிவி ஆன் ஆகும். அந்த டிவில ஃப்ரெண்ட் பேசுவான். அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, கெஞ்சி இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டோன்னா கெஞ்சி செம ஷாக் ஆயிடுவான். கெஞ்சி என்ன சொல்லுவானா, நீ எப்படி உயிரோட இருக்க, நீ தான் இறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவானா, வெளியே வந்து பாரு கெஞ்சி அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி கெஞ்சி என்ன பண்ணுவானா, அந்த காக்பிட்ல இருந்து வெளியே பார்ப்பான். பார்த்தா இவன் அந்த ரோபோல உட்கார்ந்துட்டு இருப்பான் இல்லையா, இவனுக்கு எதிர்க்க அந்த ஜெயண்ட் டவர் ஆஃப் சன் இருக்கும்ல, அதாவது 1970ல நடந்த அந்த எக்ஸ்போல ஜப்பான் இந்த டவர் ஆஃப் சன் அப்படிங்கிற ஸ்டாச்சு ரெடி பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டாச்சுவை ஒரு மிஷின் மாதிரி ஃப்ரெண்ட் கன்வெர்ட் பண்ணி அதை இந்த ரோபோக்கு அகைன்ஸ்டா எடுத்துட்டு வந்து நிப்பான். இதை பார்த்தோன்னா கெஞ்சி செம ஷாக் ஆயிடுவான். அண்ட் ஃப்ரெண்ட் அந்த ஸ்டாச்சுக்கு மேல நின்னுகிட்டு இருப்பான். கெஞ்சி என்ன கேட்பான் அப்படின்னா, நீ இன்னும் அந்த மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்க, அதை ரிமூவ் பண்ணு, நீ ஒரு கோல உன்னோட மூஞ்ச நீ எப்பவுமே மறைச்சிக்கிட்டே இருக்க, நீ எங்களோட சைல்ட்ஹுட் பிளானை யூஸ் பண்ணி இந்த உலகத்தை அழிச்சுக்கிட்டு இருக்க, இப்போ நீ இந்த டவரை கொண்டு வந்ததுக்கான காரணமா தானே, எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ற, உன்னோட மூஞ்ச காமி, நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருப்பான். பட் ஃப்ரெண்ட் ரியாக்டே பண்ண மாட்டான். அண்ட் கெஞ்சி பிளேஸ் பண்ணிருப்பான் இல்லையா டைனமைட், அது இன்னும் 3 நிமிஷத்துல பிளாஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் கெஞ்சி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்ததுல டைம் ஓடிடும். கெஞ்சியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கெஞ்சி கால் பண்ணி சீக்கிரமா கிளம்பி வா கெஞ்சி அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பாங்க. பட் கெஞ்சி கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வராது. ஆப்போசிட்ல ஃப்ரெண்ட் அந்த மிஷினோட வந்துகிட்டு இருப்பான் இல்லையா, அதை கெஞ்சி பாத்துக்கிட்டு இருப்பான். அண்ட் கெஞ்சிக்கு டைம் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். உடனே கெஞ்சி என்ன பண்ணுவானா, அந்த ரோபோ விட்டு தப்பிக்க ட்ரை பண்ணுவான். அப்பதான் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவானா, அவனோட மாஸ்க் கழட்டுவான். கெஞ்சி என்ன டிசைட் பண்ணுவானா, நம்ம ஃப்ரெண்ட் யாருன்னு கண்டுபிடிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி அந்த இடத்துல நின்னுகிட்டு இருப்பான். அண்ட் 3 நிமிஷம் முடிஞ்சிரும். இவங்க பிளேஸ் பண்ண அந்த டைனமைட்டும் வெடிச்சிருது. இதுல அந்த ரோபோ அப்படியே சுக்குநூறா செதறி போயிடும். இதை பார்த்தோன்னா கெஞ்சியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா வருத்தப்படுவாங்க. அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல கெஞ்சி இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழுதுகிட்டு இருப்பாங்க. அண்ட் கவர்மெண்ட் மெம்பர்ஸ் எல்லாம் என்ன நம்புவாங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட் தான் அவரோட இந்த புது மிஷினை யூஸ் பண்ணி அந்த ரோபோவை டெஸ்ட்ராய் பண்ணாரு அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருப்பாங்க. பட் அந்த ரோபோ அழிச்சது கெஞ்சி பிளேஸ் பண்ண டைனமைட் மூலமா தான் அந்த ரோபோ வெடிஞ்சிருக்குமே தவிர ஃப்ரெண்ட் கொண்டு வந்த இந்த மிஷின் ஒண்ணுமே பண்ணிருக்காது. சொல்ல போனா அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான ரோபோ ஃப்ரெண்ட் ரெடி பண்ணிருப்பான் இல்லையா, அதே மாதிரியே ஒரு ஃபேக்கான மிஷினை தான் ஃப்ரெண்ட் ரெடி பண்ணிருக்கான். அது ஒண்ணுமே பண்ணிருக்காது. கெஞ்சி பிளேஸ் பண்ண டைனமைட் மூலமா தான் அந்த ரோபோ வெடிச்சிருக்கும். இப்படிதான் கெஞ்சி அன்னைக்கு இறந்து போயிருப்பான். சோ கெஞ்சி கடைசியா ஃப்ரெண்டோட மூஞ்ச பார்த்தானா இல்லையா அப்படிங்கறது ஃபியூச்சர்ல ரிவீல் பண்ணுவாங்க. அண்ட் ஃப்ரெண்ட் யாரு அப்படிங்கறது ஃபியூச்சர்ல ரிவீல் பண்ணுவாங்க, நம்ம பாப்போம். அண்ட் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி உலகத்தை காப்பாத்ததுக்கு அப்புறமா உலகம் ஃபுல்லா இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. அதாவது ஃப்ரெண்ட் அவரோட உயிரை பணைய வச்சு நம்மளோட உலகத்தை காப்பாத்திருக்காரு, ஜப்பான்ல நடந்த அந்த பெரிய சண்டையில அந்த ஜெயண்ட் ரோபோவை ஃப்ரெண்ட் அவரோட மிஷின் வச்சு டிஃபீட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி உலகம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடும். அண்ட் கொஞ்ச நாள்லயே யூஎன் இருக்காங்க இல்லையா, யூஎன்ல நிறைய நாட்டோட தலைவர்கள் ஒண்ணு கூடி இருப்பாங்க. அப்போ யூஎனோட லீடர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த உலகத்தை காப்பாத்தினவங்கள நம்ம வரவேற்போம் அப்படின்னு சொல்லிருப்பாரு இல்லையா. அப்போ வந்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மேன்ஜம் அண்ட் மேன்ஜமோட டீம் மெம்பர்ஸ் தான். சோ மேன்ஜமோட டீம் மெம்பர்ஸ் தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. மேன்ஜம் வந்து யூஎன்ல இருந்த எல்லா மக்கள்கிட்ட என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஃப்ரெண்ட் நம்ம எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக அவரோட உயிரை இழக்க
இறக்க தயாரா இருந்தாரு. அந்த சண்டையில ஃப்ரெண்டுக்கு பயங்கரமான பாதிப்பு ஏற்பட்டுச்சு. இப்ப ஃப்ரெண்டை நாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம், அவர் வீடியோ கால் மூலமா நம்ம கிட்ட பேசுவாரு அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி ஃப்ரெண்டு வீடியோ கால் மூலமா பேசுவான். ஃப்ரெண்டோட மூஞ்சி ஃபுல்லா கட்டு போட்டுருக்கும். ஏன்னா நடந்த அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல ஃப்ரெண்டுக்கு பயங்கரமா பாதிப்பு ஏற்பட்ட மாதிரி மேன்ஜம் எல்லார்கிட்டயுமே சொல்லுவான். அண்ட் ஃப்ரெண்ட் வீடியோ கால்ல பார்த்த எல்லா மக்களுமே செம ஷாக் ஆயிடுவாங்க. ஏன்னா இது உலகம் ஃபுல்லா டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ஃப்ரெண்ட் எல்லார்கிட்டயும் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நம்ம இன்னி கை கோர்த்து ஒண்ணா பயணம் செய்வோம் நண்பர்களே அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டோம்னா மக்கள் எல்லாம் ஃப்ரெண்டை கொண்டாடுவாங்க. ஏன்னா இப்ப மக்களை பொறுத்த வரைக்குமே ஃப்ரெண்டு தான் இந்த உலகத்தை காப்பாத்திருக்கான், இந்த வைரஸ்க்கான ஆன்டிடோட் கண்டுபிடிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம ஜப்பான்ல இருக்க அந்த ஜெயண்ட் ரோபோ அழிச்சதும் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட் ஒரு கதையை ரெடி பண்ணிருப்பான். பட் உண்மையா நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த வைரஸை கண்டுபிடிச்சதும் ஃப்ரெண்டு தான். அது மட்டும் இல்லாம கெஞ்சியை ஒரு டெரரிஸ்டா சித்தரிச்சு கெஞ்சி தான் இதெல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி மேல பள்ளி போட்டு இந்த ஜெயண்ட் ரோபோ ரெடி பண்ணி அதுக்கு அகைன்ஸ்டாவே ஒரு ரோபோ ரெடி பண்ணி கெஞ்சி மூலமாவே அந்த ரோபோக்குள்ள டைனமைட்டை பிளேஸ் பண்ண வச்சு ஃப்ரெண்ட் ரெடி பண்ண அந்த எதுக்கும் உதவாத மிஷினை யூஸ் பண்ணி வைரஸ் ஸ்ப்ரெட் பண்ற ரோபோவை அழிச்ச மாதிரி உலக மக்கள் கிட்ட ஒரு பெரிய டிராமா கிரியேட் பண்ணிருப்பான். பட் மக்கள் எல்லாரும் இப்போ ஃப்ரெண்ட ஒரு ஹீரோவா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்ட் தான் நம்ம உலகத்தை காப்பாத்தினது, அவளோட உயிரை பணைய வச்சு நம்மளோட உலகத்தை காப்பாத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் மக்கள் எல்லாம் ஃப்ரெண்ட கொண்டாடுவாங்க. இதுக்கு அப்புறமா தான் ஃப்ரெண்ட் ஜப்பான்ல ஒரு பெரிய ஹீரோவா மாறுறான். அதனால தான் இப்போ ஃப்ரெண்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ல எக்கச்சக்கமான மக்கள் வந்து அவங்களோட கோரிக்கையை வைக்கிறது அண்ட் ஃப்ரெண்ட கடவுள் மாதிரி பாக்குறது, ஃப்ரெண்டோட கல்ட்டில் நிறைய பேர் சேர்றது, இதெல்லாமே நடந்திருக்கும். இப்போ உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட் ஒரு ஹீரோ, ஒரு வேர்ல்டு லெவல் மேனிபுலேஷன் இது. அண்ட் இந்த கதையை ஒச்சோ கானா அண்ட் காட் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதை கேட்டோன்னே எல்லாருமே செம ஷாக் ஆயிடுவாங்க. சோனோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த உலகம் ரொம்ப மோசமான ஒரு உலகம், ஒருத்தன் அவனை ஹீரோவா காமிக்கிறதுக்காக நல்லவங்களை கெட்டவங்களா மாத்தி அவன் ஹீரோவா மாறி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சோனோ சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே கானா என்ன பண்ணுவானா, கெஞ்சி எழுதின பாட்டை சோனோ கேட்க சொல்லி கேட்பா. அதே மாதிரி சோனோ அந்த பாட்டை கேட்பான். அந்த பாட்டுல கெஞ்சி பாடி இருந்த ஒரு விஷயமும் இப்போ உண்மையா நடந்துகிட்டு இருக்கும். இதை பார்த்து சோனோ செம ஷாக் ஆயிடுவான். அவன் அழுதுகிட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா, கெஞ்சி சொன்னது எல்லாமே உண்மையா இப்ப நடந்துகிட்டு இருக்கு, ஆனா கெஞ்சியோட குரல் தான் கொடூரமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் கக்குட்டா இந்த கதையை கேட்டிருப்பான் இல்லையா ஒச்சோ மூலியமா. அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இப்போ எனக்கு புரியுது எதுக்காக கவர்மெண்ட் என்ன அரெஸ்ட் பண்ணாங்கன்ட்டு. நான் எழுதின மாங்காவும் ஃப்ரெண்டோட கதைக்கு ஏத்த மாதிரியே தான் இருக்கு, அதனால தான் இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அண்ட் கொசுமி இந்த கதையை காட் மூலியமா கேட்டிருப்பா இல்லையா. அவன் என்ன சொல்லுவா அப்படின்னா, இதுதான் உண்மையா, எங்களோட ஹிஸ்டரி புக்ல இருக்கிறதெல்லாம் பொய்யா, ஃப்ரெண்டு தான் உண்மையான ஈவில், நான் இதை பத்தி ஒரு ஆர்டிகல் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி கொசுமி சொல்லுவா. பட் காட் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த கதை இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறமா நீ உயிரோட இருப்பியா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஏன்னா இந்த கதை தெரிஞ்ச யாருமே இப்போ உயிரோட இல்ல, நீ ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொசுமியை பயமுறுத்தி விட்டுருவாரு.